நம்ம பணம் வீட்ல இருக்கு அப்படின்னா 0 ரிட்டர்ன். பேங்க்ல இருக்கு அப்படின்னா சேவிங்ஸ்ல 2% 3% வரும். ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டா இன்னைக்கு தேதியில ஒரு 5 to 6% வருதுன்னு வச்சுக்கிட்டாலுமே அதுக்கு மெச்சூரிட்டி டேட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். நடுவுல பிரேக் பண்ணா அதுக்கான ஒரு சில விஷயங்கள் சார்ஜஸ் எல்லாம் வந்து குடுக்குற மாதிரி இருக்கும். சரி நம்ம ட்ரேடிங் அக்கவுண்ட்ல பணத்தை வச்சுக்கலாம். இன்வெஸ்ட்மென்ட்டுக்கான ஒரு நல்ல ஆப்ஷன் வரும்போது அப்ப இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா ட்ரேடிங் அக்கவுண்ட்ல இருக்கிற வரைக்கும் 0% தான் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். பட் இந்த பணத்தை உங்களால லோ ரிஸ்க்ல எந்த ஒரு லாக்இன் பிரச்சனையுமே இல்லாம டெய்லி ரிட்டர்னும் கிடைக்கிற மாதிரி உங்களால முதலீடு பண்ண முடிஞ்சா, அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ற வரைக்கும் நம்ம பணத்தை சும்மா ஐடியலா வைக்காம அதை நமக்காக ஸ்மார்ட்டா வேலை செய்ய வைக்கலாம். நமக்கு வேணுன்ற வரைக்கும் இதுதான் லிக்விட் ETF. அண்ட் இந்த லிக்விட் ETF பத்தி தான் வீடியோ வேணும்னு சொல்லி நம்ம சூப்பர் டிடிஸ் நிறைய பேர் கேட்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் யாருமே கேட்கல கமெண்ட் செக்ஷன். வாரன் பஃபெட் சொல்ற மாதிரி தான் டோன்ட் இன்வெஸ்ட் இன் சம்திங் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதனால நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்த, புரியாத விஷயத்தை பத்தி நீங்க எப்படி கேட்பீங்க? பட் இந்த மாதிரி தெரியாத புரியாத விஷயங்களும் உங்களுக்கு புரியுற மாதிரி கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது தான் என்னுடைய வழியாக நான் இந்த சேனலை வந்து செய்துட்டு இருக்கேன். ஸோ அதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொண்டு வர போறேன். முதல்ல இந்த லிக்விட் ETFனா என்னன்றதை பார்க்க போறோம். அண்ட் இந்த லிக்விட் ETFல நம்ம இன்வெஸ்ட் பண்ணா அந்த பணத்தை அவங்க எங்க போடுறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குன்றதையும் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த லிக்விட் ETFல நம்ம போடக்கூடிய பணத்தை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விதமான லிக்விட் ETFs வந்து மார்க்கெட்டில் இருக்கு. அதில் ஜென்ரலாக அவங்க பண்ணக்கூடியது அந்த பணத்தை வாங்கி இந்த கடன் சார்ந்த முதலீடுகளாக ஒரு சில முதலீடுகள் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. டெய்லி பேசிஸில் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்துக்கு வந்து ரிட்டர்ன் வரும்? இந்த கேள்வி கண்டிப்பாக இருக்கும்ல. அந்த அளவுக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. எஸ், அது எப்படின்றது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ரொம்ப டெக்னிக்கலாக போகாமல் சிம்பிளாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் ஒரு இன்வெஸ்டராக இருக்கேன். எனக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10,000 ரூபாய் நான் என்ன பண்ணுறேன், ஒரு லிக்விட் ETFல நான் வந்து முதலீடு பண்ணுறேன், இன்வெஸ்ட் பண்ணுறேன். இப்போ பேங்க்ஸ், ஒரு சில பேங்க்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, டெய்லி அவங்களுடைய செட்டில்மெண்ட்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணணும் இல்லைங்களா. அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு சில ஷார்ட்டேஜஸ் இருக்கும் பட்சத்தில் பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த TREP அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் அப்படின்றது ரொம்ப சிம்பிளுங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு கடன் பத்திரங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லிக்விட் ETFs கிட்ட கொடுத்துட்டு, எஸ் நான் அடுத்த நாள் கண்டிப்பாக வாங்கிக்குவேன் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தோட அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கிப்பாங்க. அன்னைக்கான அந்த செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாளே அதை திரும்ப வந்து கொடுத்து வாங்கிடுவாங்க, இவங்க வாங்கின ரேட்ல இருந்து அதிகமாக கொடுத்து. ஸோ இங்கே கிடைக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸஸ் தான் அந்த லிக்விட் ETFக்கு வரக்கூடிய அந்த இன்கம். அதை தான் அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. அண்ட் இது எந்த ரேட்டுக்கு வாங்கணுன்றதையும் ஃபர்ஸ்டே முடிவு பண்ணிடுவாங்க. இது எல்லாம் கரெக்டாக நடக்குதான்றதை CCAL வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸில் வந்து செட்டில்மெண்ட்டும் நடக்கும். அடுத்தடுத்த நாளே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நமக்கு டெய்லி பேசிஸில் ரிட்டர்னுமே வந்து கிடைக்குது. ஸோ இதில் ரிஸ்க் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அந்த பேங்க்ஸ்லாம் எதை கொடுத்துட்டு இதை வந்து பணத்தை வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுடைய பாண்ட்ஸை தான் வந்து கொடுப்பாங்க. கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அப்படின்றது தான் இருக்கிறதுலே ரொம்ப லோ ரிஸ்க். கிட்டத்தட்ட சொல்ல போனால் ரிஸ்க் ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம் ஓரளவுக்கு. டெய்லி பேஸில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வருது, அவங்க வட்டி கொடுக்குறாங்க சரி. பட் அது எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் வந்து இருக்குது, நிஃப்டி 1 டே ரேட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இண்டெக்ஸை தான் இவங்க ட்ராக் பண்ணுறாங்க இந்த லிக்விட் ETFக்காக. ரீசெண்டாக லாஸ்ட் 1 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 5.55% நான் இந்த வீடியோ பண்ணக்கூடிய டைமில் இந்த அளவுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. 5 இயருக்கான கேக்கர் அப்படின்றது 5.53% வந்து இருந்திருக்கு. இதுவே வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கலாக டேட்டா எடுத்து பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா 2011 7.2%, 2012 8.4%, 8.3% அப்படின்னு நல்ல ஐலலாம் வந்து இருந்திருக்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இறங்கி கொஞ்சமாக இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ இது டிபெண்ட்ஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த லிக்விட் ETFலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஃபியூஷன் கொடுக்குற மாதிரியே 2 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா IDCW. இது வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் மாடல். ஆக்சுவலி இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ETF நான் வந்து எடுக்கிறேன். இதோடைய ப்ரைஸே 1000 ரூபாய் தான் இருக்குது. ஓகேவா? என்னைக்கு இவங்க லான்ச் பண்ணாங்களோ அன்னிலிருந்து இன்னைக்கு தேதிக்கு 1000 ரூபாய் தான். ஐயோ, அப்போ என்னுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எங்கே போச்சுன்னு கேட்குறீங்களா? அதுதான் இது டிவிடெண்ட் மாடல். எக்ஸாம்பிளுக்கு 1000 ரூபாய்க்கு வந்து நான் ஒரு யூனிட் வாங்கியிருக்கேன். அப்போ ஒரு வருஷத்துக்கு 5% நம்ம இன்ட்ரெஸ்ட்னு வச்சுட்டோம்னா 50 ரூபா அந்த வருஷத்துக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது டெய்லி பேஸில் நமக்கு வரதுனால 365 நாள் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு நாளைக்கு இவ்வளோ பைசா நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஆட் ஆகணும். ஸோ அந்த பைசாவை எடுத்து என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கான அந்த யூனிட்டோட வேல்யூ 1000 ரூபாய் இருக்கு இல்லைங்களா, அதில் நமக்கு எத்தனை யூனிட் வரணுமோ ஃப்ராக்ஷனலாக இவ்வளோ தான் நமக்கு யூனிட்டே ஆட் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் டே 1ல் இந்த அளவுக்கான யூனிட் நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும், டே 2ல் இந்த அளவுக்கு ஆட் ஆகும், 10 நாள் கழிச்சு இந்த அளவுக்கு நம்ம அக்கௌண்ட்டில் யூனிட்ஸ் வந்து ஆட் ஆகும். இப்போது என்கிட்ட இருக்கிறது நான் வாங்கின ஒரு யூனிட் கூடவே அந்த 10 நாளுக்கான இன்ட்ரெஸ்ட்டுக்கான யூனிட்ஸும் சேர்ந்து பாயிண்டில் ஃப்ராக்ஷனலாக இவ்வளோ இருக்கும். ஓகேங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? பட் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவலி அண்ட் பெரிய பிரச்சனையாக நான் பார்க்குற இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விற்கணும்னு போகும்போது உங்களால் ஒரு யூனிட் தான் விற்க முடியும்.
எக்ஸ்ட்ராவா அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இப்படியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃப்ராக்ஷன்ஸில் இருக்கக்கூடியதை உங்களால் விற்க முடியாது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய சிக்கலே நீங்கள் ரவுண்ட் ஃபிகராக இருக்கும்போது ஒரு கம்ப்ளீட் யூனிட்டாக இருக்கும்போது மட்டும்தான் விற்க முடியும் அப்படின்றது தான். அப்போ இந்த சிக்கலுக்கான ஒரு தீர்வாக தான் 2வது ஆப்ஷன் இருக்குது, விச் இஸ் growth மாடல். ஸோ இதில் அந்த இடிஎஃப்க்கு என்ன வேல்யூ இருந்தாலும் நீங்கள் வாங்கும்போது என்ன வேல்யூ வாங்குறீங்க, ஒரு நாளும் உங்களுக்கு வரக்கூடிய அந்த வட்டி அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிட்டு அன்னைக்கு என்ன வேல்யூவோ அதை வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஏறிட்டே போகும். ஸோ டெய்லி பேசிஸில் ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஏறுற மாதிரி தங்கம் விலை ஏறுற மாதிரி நீங்கள் வாங்கின அந்த யூனிட்டோட வேலையும் டெய்லி பேசிஸில் ஏறிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த சார்ட்டை பாருங்கள், ஆரம்பிக்கும் போது இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி டெய்லி பேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டே போகுது. அப்போது நான் 1000 ரூபாய் கொடுத்து ஒரு யூனிட்டை வாங்குறேன் அப்படின்ற பட்சத்தில் 10 நாள் கழிச்சு என்னோட யூனிட் வந்து 1000 ரூபாயில் இருக்குமானா இருக்காது, எந்த அமௌண்ட்டுக்கு வேணாலும் போயிருக்கும். மேபி 1001 ரூபா, 1010 ரூபா, 1020 ரூபா கூட இருக்கும். நான் அதை மொத்தமாக விற்று அப்படியே எடுத்துக்கலாம். தட் இஸ் மை சாய்ஸ். சரி, இப்போ இந்த 2 மாடலில் நம்ம எந்த மாடலில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், நான் செலக்ட் பண்ண அந்த ETF வந்து அது லிக்விட் ETF வந்து எந்த மாடல்னு சொல்லி எப்படி பார்க்க முடியும்னா, ஒரு சில மாடலில் ஒரு சில ETFல பேர்லேயே வந்து IDCWன்னு போட்டிருப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த கேஸில் போடுறதில்ல. எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய லிக்விட் பீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேரை போடல, பட் அது ஆக்சுவலி IDCW தான். ஓகேவா? அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, இப்போ நான் உங்களுக்கு 2 சார்ட் காமிச்சேன்னா IDCWனா இப்படி இருக்கும், நார்மல் க்ரோத்னா இப்படி இருக்கும். ஓகேவா? சிம்பிளாக புரிஞ்சதில்ல, க்ரோத்தாக இருக்கும் அந்த சார்ட். ஓகே, நீங்கள் போய் அந்த பர்டிகுலர் ETF உடைய லிக்விட் ETF உடைய சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஈஸியாக. ஸோ நான் பர்சனலாக சூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரோத் மாடலை தான் வந்து நான் பர்சனலி வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். அதுதான் ரொம்ப கன்வீனியன்ட் அண்ட் ஈஸியாக இருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த 2 மாடல் எது கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்துடும். சரி, இப்போ இந்த 2 மாடலில் போயிட்டு நீங்கள் ஒரு லிக்விட் ETF செலக்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே அதுக்கு ஒரு சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் பார்த்து தான் செலக்ட் பண்ணணும். இல்லாட்டி சிம்பிளாக நீங்கள் மிஸ் பண்ணக்கூடிய 0.1 கூட உங்களுடைய லாபத்தை கட் பண்ணும். அது என்னன்றதை நான் சொல்கிறேன். ஸோ நாங்கள் இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வந்து யூஸ் பண்ணுறோம், டிக்கெட் ரெப். நீங்கள் இதுதான் யூஸ் பண்ண கிடையாது, உங்களுக்கு எது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் போய்ட்டு உங்களுக்கான லிக்விட் ETF எதுன்றதை நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. அந்த ETFல நீங்கள் பார்க்க வேண்டிய ஃபஸ்ட் விஷயம் ட்ராக்கிங் எரர் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மற்றதில் பார்த்த மாதிரி தான். ஸோ அந்த எந்த விஷயத்தை இது ட்ராக் பண்ணுதோ அதுக்கும் இதற்குமான டிஃப்ரென்ஸ் அப்படின்றது ரொம்ப மினிமலாக இருக்கணும். 0.01%, 0.2 இந்த அளவுக்கு மினிமலாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான ரிட்டர்ன் ஓரளவுக்கு எக்ஸாக்ட்லி என்ன வரும்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ ட்ராக் பண்ணக்கூடிய இண்டெக்ஸ் அது அப்படியே வந்துடும். ஓகேங்களா? 2வது ஆவரேஜ் டெய்லி வால்யூம் ஹையாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஏன்னா நீங்கள் வாங்கும்போது வாங்கிடுவீங்க, விற்கும் போது வாங்குறதுக்கு ஆள் இருக்கணும்ல. மினிமம் அமௌண்ட்டாக போடும்போது பிரச்சனை கிடையாது, கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்லாம் போடும்போது இது ரொம்பவே முக்கியம். 3வது முக்கியமான விஷயம் அப்படின்றது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. எஸ், இதுலேயுமே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். அண்டு கண்ணை மூடிட்டு அதிகமான வால்யூம் இருக்கிறதுல தான் கம்மியாக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. நீங்கள் தாராளமாக போயிட்டு ஃபில்டர் அவுட் பண்ணும்பொழுது அதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு வந்து பார்த்துக்கோங்க. நான் வெவ்வேறு AMCs வந்து எந்தெந்த அளவுக்கு அவங்க லிக்விட் ETFல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ போடுறாங்கன்றது உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து காமிக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபில்டர் பண்ணும் போதும் அதில் உங்களுக்கு எது மினிமலாக இருக்குது, ஓரளவுக்கு உங்களுடைய அந்த AMC மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, வால்யூம், ட்ராக்கிங் எரர் அண்டு இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எல்லாத்தோட காம்பினேஷனாக பாருங்கள். இதை மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு போயிட்டு கண் மூடிட்டு வந்து போட்டுறாதீங்க. ஸோ அதுவுமே மிகப்பெரிய விஷயம். அண்ட் எல்லாத்தை விட ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா INAV வேல்யூ. ETF பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் எப்போவுமே வந்து சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் வாங்கக்கூடிய அந்த ETF, அது நார்மல் ETFாக இருக்கட்டும், இப்போ நம்ம லிக்விட் ETFன்றனால இப்போ இந்த லிக்விட் ETFாக இருக்கட்டும், அந்த லிக்விட் ETFக்கான இன்றைய INAV வேல்யூ எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அந்த வேல்யூக்கு மட்டும்தான் நீங்கள் அதிகப்படியாக வாங்கணும். நீங்கள் போயிட்டு மார்க்கெட் ஆர்டர்னு போட்டிங்கன்னா ஒரு சில பேர் ப்ரைஸ் எல்லாம் எலிவேட் பண்ணி போட்டு வச்சுருப்பாங்க அங்கங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது மேபி அது என்ன 1 பைசா 2 பைசா 4 பைசா தான் அப்படின்னு தோணும். பட் அது லாங் டேர்மில் அண்ட் பெரிய அமௌண்ட்டில் பெரிய டிஃப்ரென்சஸ் வந்து வரும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போதே INAVக்கு 1 பைசா 2 பைசா கம்மியாக போடுங்க, உங்களுக்கு அர்ஜென்ட் இல்லைன்ற பட்சத்தில். அப்படி இல்லை, நீங்கள் அர்ஜென்ட் இருக்குது அப்படின்னா ஒரு பைசா எக்ஸ்ட்ரா போட்டு, அதாவது வந்து என்ன INAV வேல்யூ இருக்கோ அந்த ப்ரைஸ்க்கோ அதுலேருந்து 1 பைசா கீழே போட்டு நீங்கள் வாங்கும் போது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அதனால் லிமிட் ஆர்டர் போட்டு பழகுங்க, மார்க்கெட் ஆர்டர் போடாதீங்க. சரி, இப்போ இது வரைக்கும் சொல்லிட்டீங்க. இந்த ஆர்டர் எப்படி போடுறதுன்னு தெரியல அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு, இது பியூர் எக்ஸாம்பிள் மட்டும்தான், பையிங்க்கு எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸும் கிடையாது. ஓகே, பியூர் எஜுகேஷனல் பர்பஸ் நான் சொல்லிடுறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் ஏஞ்சல் ஒன் யூஸ் பண்ணுறேன். இஃப் இன் கேஸ் உங்ககிட்ட அக்கௌண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அக்கௌண்ட் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி ஆகணும். உங்ககிட்ட ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும். அப்படி இல்லைனா நான் என்னுடைய அஃபிலியேட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை தாராளமாக உங்களுக்கு எங்கே பிடிக்குது நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதில் போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா விஷ் லிஸ்ட்டில் நான் வந்து லிக்விட் ETF வந்து சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த பர்டிகுலர் லிக்விட் ETF வந்து நான் ரேண்டமாக செலக்ட் பண்ணியிருக்கேன். இது பையிங் செல்லும் கிடையாது. ஓகே. ஸோ இதில் இப்போ நான் வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா, நான் இதில் மார்க்கெட் ஆர்டர் கொடுத்தேன்னா என்ன ப்ரைஸிங் அங்கே அதிகப்படியாக வந்து போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ அதில் போய் நான் மாட்டிப்பேன். அப்படி போடாமல் நான் லிமிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக நான் இப்போ சொன்னது போல் அந்த ப்ரைஸை போட்டுட்டு நான் வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரி, முக்கியமான அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு மெச்சூரிட்டி அப்படின்றது ஃபிக்ஸடாக வந்து இதெல்லாம் வந்து கிடையாது. டெய்லி பேசிஸில் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் எந்த ஒரு லாக்இன் பீரியடும் வந்து இதுக்கு கிடையாது. நீங்கள் நீங்கள் எப்போ வேணாலும் விற்கலாம். அண்ட் இது எல்லாமே மார்க்கெட் ஹவர்ஸில். ஓகே. 4வது வந்து பார்த்தீங்கன்னா, இதை மோஸ்ட்லி நீங்கள் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வச்சு ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக வச்சுருந்துருப்பீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி அது ஐடியில் இருக்கக்கூடிய டைமில் வரக்கூடிய எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு டக்குன்னு எப்போ வேணுமோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி மார்க்கெட் நல்லா விழுந்துருக்கு, நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பார்த்துட்டு இருக்கீங்க, இன்வெஸ்ட் பண்ண நினச்சிருந்தீங்கன்னா அங்கே வித்துட்டு அப்படியே வந்து உங்களால் இன்ஸ்டண்ட்டாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த லிக்விடிட்டிக்கான மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஆக்சுவலி எஃப்டிக்கு மாற்றாக இதை சொல்ல கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணும் போது ஐடியில் இருக்கக்கூடிய பணத்தை வச்சும் நம்மளால் வந்து பணம் பண்ண முடியும்ன்றதுக்கு தான் இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஸோ இந்த பார்ட் வரைக்கும் பார்த்தவங்களுக்கு இதை பற்றி பயங்கரமான ஒரு ஒப்பீனியன் இருக்கும். பட் வெயிட் பண்ணுங்கள், இப்போ தான் நம்ம டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி பேச போகிறோம். ஏன்னா இதுதான் உண்மையான விஷயம் என்ன இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த IDCW மாடல் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்குமானது கிடையாது. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் growth மாடலில் சூஸ் பண்ணிக்கலான்றது நானும் சொல்லிட்டேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கினீங்கன்னா மார்க்கெட் ஹவர்ஸில் மட்டும்தான் விற்க முடியும். எமர்ஜென்சிக்காக நான் வச்சிருக்கக்கூடிய பணத்தை வந்து மொத்தமாக இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி மொத்தமாக வந்து மாற்றாதீங்க. ஏன்னா நீங்கள் பேங்க்கில் எப்படி போட்டிருக்கீங்க எமர்ஜென்சிக்காக அப்படின்னா நீங்கள் பிரேக் பண்ணிட்டு டக்குனு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும். நீங்கள் நெட் பேங்கிங் பண்ணிக்கலாம், ATMல எடுத்துக்கலாம். பட் இதில் அந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது. இதுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் கம்பல்சரி இருக்கணும். அண்ட் இதுக்காக மட்டுமே நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அவசியமும் கிடையாது. உங்களுக்கு மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து நீங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஒன் ஃபார் ஆல் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில ETFஸில் மட்டும் வந்து லிக்விடிட்டி இஷ்யூ வந்து இருக்கும். அதனால் ரொம்ப வால்யூம் கம்மியாக இருக்கிறது, ரொம்ப வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் இஷ்யூ ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால மட்டுமே போய் வந்து பண்ணிடாதீங்க. கொஞ்சம் டாப் 4 எப்படி ஃபில்டர் பண்ணுறதுன்றதை பொறுத்து வால்யூம் அதிகமாக இருக்கிறது நான் சொன்னதெல்லாம் இல்லைங்களா, அந்த ஃபில்டரை போட்டு அந்த மாதிரி வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வெளியில் எங்கேயுமே வந்து மேக்ஸிமம் வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் எடுத்து சொல்கிறதுக்கான காரணமே எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் பக்காவாக கரெக்டாக போய் சேரணும் அப்படின்றனால தான். அதுலேயுமே இந்த பாயிண்ட்டை பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா சார்ஜஸ். நீங்கள் வாங்கும் போதும் விற்கும் போதும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய புரோக்கரை பொறுத்து உங்களுக்கு புரோக்கரேஜ் சார்ஜஸ் வருமா வராதான்றதை பார்த்துக்கோங்க. பட் புரோக்கரேஜ் சார்ஜஸே இல்லைன்ற பட்சத்தை கூட மற்ற சார்ஜஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த கொஞ்சம் சார்ஜஸும் எக்ஸ்ட்ராவாக வந்து போகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பெருசாக போடும்போது மட்டும்தான் அந்த சார்ஜஸ் உங்களுக்கு கம்மியாகும். ஸோ நமக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை விட போகக்கூடிய சார்ஜஸ் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது கண்டிப்பாக செட் ஆகாது. தட் இஸ் ரொம்ப கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு செட் ஆகாது. டாக்ஸேஷனை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். லிக்விடிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெட் ஃபண்ட்கான டாக்ஸேஷன் எப்படி இருக்கோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். எல்லா விதமான கெயினுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் பிரகாரம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாக கன்சிடர் பண்ணி உங்கள் இன்கம் டேக்ஸ் பிரகாரம் தான், உங்களுடைய ஸ்லாப் பிரகாரம் தான் நீங்கள் அதுக்கு டேக்ஸ் வந்து கட்டுவீங்க. ஒருவேளை உங்களுக்கு FDI விட இது பெட்டர் ஆப்ஷன் மாதிரி தோணுது அப்படின்னா இது ரெண்டுமே வேறு வேறு விஷயங்கள். இதுக்கான ப்ளஸஸ் மைனஸ் இருக்குது, இதுக்கான ப்ளஸ் மைனஸஸ் இருக்குது. இது என்னன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால தான் இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு மட்டும் நீங்கள் பார்க்காதீர்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ்காக நீங்கள் பணத்தை வந்து வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில், அது ஐடியில் இருக்கும் பட்சத்தில் அந்த பணத்தை தூங்க வைக்காமல் அதை உங்களுக்காக வேலை செய்யறதுக்கான ஒரு ஆப்ஷனாக தான் இந்த லிக்விட் ETF வந்து நீங்கள் பார்க்கணும். அதற்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன ஏதுன்றது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது நினச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம தமிழ் சொல்லும் சேனலில் வேறு என்ன வீடியோ கொண்டு வரலாம், இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றதையும் சொல்லிட்டு போங்க. மீண்டும் இடத்தில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ். One login, equity, F&O, SIPs, all on board. Open free DMAT account now. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.